அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். இறந்து போன ஈஸ்வரியின் உடலை பாடையில் சுமந்து கொண்டு கிளம்ப தயாரான வேளையில் ஈஸ்வரியின் தாய் அலறிய அலறல் சத்தம் அந்த இடத்தையே அதிரச் செய்தது. ஐயோ ஈஸ்வரி, இப்படி அநியாயமாக போயிட்டியம்மா. பாவிப்பய நல்லா வச்சு வாழ்வேன்னு தானே உன்னை அவனுக்கு கட்டி வச்ச படுபாவி இப்படி பண்ணிட்டானேம்மா. அவள் ஆவேசமாக பேசிக்கொண்டிருக்கும் போதே பிரேதம் வாசற்படியை கடந்து போய்கொண்டிருந்தது. மார்பில் அடித்துக்கொண்டு வீதி வரை வந்து ஈஸ்வரியின் தாய் கதற, ஈஸ்வரியின் தந்தை சன்னாசி அவளை பார்த்தபடியே நடந்து கொண்டிருந்தார். பிரேதம் ஊர் எல்லையில் உருவாக்கப்பட்டிருந்த மயானத்திற்குள் நுழைந்தது. அன்றைய காலை பொழுதில் முதல் போனியாக ஈஸ்வரியின் உடல் மயானத்தில் எரிந்து கொண்டிருந்தது. ரயில் நிலையத்திற்கு பின்புறம் தொலைவில் ஒதுக்குப்புறத்தில் அமர்ந்திருந்த சூரன் தெருவில் பறந்து நீண்டிருந்த குடிசை பகுதிக்குள் சிறுவனோடு நுழைந்தான் ராசப்பன். நுழைவாயிலேயே பன்றிகள் வரவேற்பு பலமாக இருந்தது. சாலையின் ஓரமாக தேங்கிக் கிடந்த சேற்றில் மேலும் பல பன்றிகள் உற்சாகமாக விளையாடிக் கொண்டிருந்தது. குறுக்கும் நெடுக்குமாக குட்டி குட்டியாய் குடிசை வீடுகள். பெரும்பாலான வீடுகளில் கதவுக்கு பதில் துணிகள் தொங்கிக் கொண்டிருந்தது. கதவு உள்ள வீடுகளில் எம்ஜிஆர், சிவாஜி, கமல், ரஜினி படங்கள் ஒட்டப்பட்டிருந்தது. பல வீடுகளின் முன்புறம் தள்ளுவண்டி வகை வகையாய் அலங்கரிக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருந்தது. தினமும் ஆண்கள் அந்த வண்டியை தள்ளிக்கொண்டே தெரு தெருவாகச் சென்று பழைய இரும்பு, தகரம், பிளாஸ்டிக், பேப்பர் வாங்கி அதை காய்லாங்கடையில் விற்று வாழ்க்கை நடத்தும் பரிதாபம். சூரன் தெரு முழுக்க முக்கால்வாசி அழுக்கு மனிதர்கள்தான். கிழிந்த ஆடைகள், எண்ணெய் பார்த்திராத வறண்ட தலைமுடி, மாறாப்பை பற்றி கவலை கொள்ளாத இளம் பெண்களும், மூக்குப்பொடியை பற்களின் ஓரத்தில் அடக்கி வைத்து சுகம் காணும் இளமையான ஆண்களும் பெண்களும். பல வீடுகளில் கூரையின் மேல் பாலித்தீன் பைகள் போர்த்தப்பட்டிருந்தது. சிறுவனின் கையை பிடித்துக்கொண்டு தெருவுக்குள் நடந்து வந்த ராசப்பனை அங்குள்ளவர்கள் ஆச்சரிய பார்வையால் துளைத்தெடுத்தார்கள். ராசப்பன் தனிக்கட்டை. மனைவி சரோஜா இறந்து வருடம் 10 முடிந்திருந்தது. இது அங்கிருக்கும் அனைவருக்கும் மிக நன்றாக தெரிந்த விஷயம். தொழில், அது விட்டால் வீடு, இப்படியே வருடங்களை கடத்திவிட்டான் ராசப்பன். அரசு சம்பளம் வழக்கமான தேதிக்கு பைக்கு வந்துவிடும். சாராயம் குடிப்பதுதான் ராசப்பனுக்கு மிகப்பெரிய சந்தோஷமே. அழுக்கு படிந்து போயிருந்த தெருக்களில் ஆங்காங்கே வெற்றிலை கரை இத்தியாதிகளும் அப்பிக் கிடந்தது. குறுகலான தார் சாலை. எப்போதோ போடப்பட்டிருந்த அந்த தார் சாலையும் இப்போது சொல்ல முடியாத அளவுக்கு சேதமாகி போய் கவனிப்பாரற்று கிடந்தது. கனரக வாகனங்கள் தெருவுக்குள்ளேயோ அதன் வழியாகவோ போவது கிடையாது. தள்ளுவண்டி, சைக்கிள்கள், பிணவண்டி, எப்போதாவது அரசாங்க வாகனங்கள், அவ்வளவுதான் அந்த சாலையில் பயணிக்கும். பல சந்துகளை கடந்து வந்து கொண்டிருந்தான் ராசப்பன். வழியில் ஒரு டீ கடை இருந்தது. கண்ணன் என்கிற மலையாளியின் கடை அது. பல வருடங்களாக வியாபாரம் அமோகமாக நடைபெற்றும் அவனும் அதே ஏரியாவில்தான் வசித்து வருகிறான். அதை தவிர செட்டியார் மளிகை கடையும் உண்டு. ராசப்பன் சிறுவனோடு டீ கடையை கடந்தபோது